சட்டமய நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். வீட்டில் இந்த லாக்டவுன் சமயத்தில் எல்லாருக்குமே ஒரு போரிங்காக தான் போகுது. அதனால தான் இப்போ நம்ம டெய்லி ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறது. ஆனால் நம்ம பேசுகிற விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்புகிறோம். ஆகையால் உங்களோட ஆதரவு கொடுங்க. எப்பயுமே சொல்கிறது தான். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம், காவல்துறையினர் இப்போ முகக்கவசம் போடலை அப்படின்னா அபராதம் விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாக அபராதம் போட்டுக்கிட்டு வராங்க. அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வாகனம் ஓட்டுற சமயங்களில் நீங்கள் முகக்கவசம் அணியலை அப்படின்னா அதற்கு எவ்வளோ அபராதம் விதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு நபர் முகக்கவசம் அணியலை அப்படின்னா அவர் மீது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே இது சம்மந்தமான வீடியோஸ் பார்த்துருக்கோம். இதோட டீட்டெயிலான வீடியோ கீழே லிங்க்ல இருக்குது. அதாவது பிரிவு 188 ஐபிசி. அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 6 மாதம் வரையும் தண்டனை, அதுக்கப்புறம் ஃபைன் அமௌண்ட் 1000 ரூபாய். இது நம்ம முன்னாடி இதுக்கான இந்த டீட்டெயிலான வீடியோ பார்த்துருக்கோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இதில் அந்த 2வது விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வாகனத்தில் போகிற சமயங்களில் முகக்கவசம் அணியலை அப்படின்னா அவங்களுக்கு 500 ரூபாய் வீதம் ஃபைன் போட்டு வரத்த அபராதம் விதிக்கத்தான் நிறைய ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மும்பையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு வராங்க. சென்னையில் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் முன்னெடுத்து இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன சட்டத்தில் பிரிவு 179 வருது. அதில் என்னன்னா டிஸ்ஓபீடியன்ஸ் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்ட ஒரு ஆர்டரை யாரும் கீழ்ப்படியலை அப்படின்னா இந்த சட்டத்தில் இந்த பிரிவின் கீழ் இந்த 179 கீழ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 2000 ரூபாய் வரைக்கும் உங்ககிட்ட அபராதம் காவல்துறையினர் வசூலிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் ஜோன், ஆரஞ்ச் ஜோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ஜோன் அப்படிலாம் என்னன்ற ஒரு சில விஷயங்களை பார்த்துருந்தோம். தமிழகத்தில் அது எல்லோ ஜோனு, இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா அது கிரீன் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஒரு டீட்டெயிலான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் பாருங்கள், கீழே லிங்க் இருக்குது. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். மறக்காமல் அதை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சட்டமயில் இணைந்த உறவுகளுக்கு நன்றி.